கால்நடைத்துறை அமைச்சர், நீலகிரி பொறுப்பு அமைச்சர், அவிநாசி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி எஸ் கமலி அக்கா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இம்முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் திருமதி டாக்டர் ஆர் மனோன்மணி மருத்துவர் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். கழக தோழர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். உயிர் பிறந்த பிறகு பிறருக்கு உயிர் கொடுப்பது உடல் உறுப்பு தானம் என்ற உயிரிய எண்ணத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு உடல் உறுப்பு தானத்தின் அவசியத்தை, அதன் பயன்கள் பற்றி, தவறான நம்பிக்கைகள் மற்றும் உண்மைகள் குறித்து விழிப்புணர்வு வழங்க வருகை தந்துள்ள நமது சிறப்பு மருத்துவர் மற்றும் விருந்தினர்கள் இதயம் கிடைத்த நன்றியை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த உயரிய சமூக பணியை பல ஆண்டுகளாக வெற்றிக்காக நடத்தப்பட்டது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக நடத்தப்படும் உடல் உறுப்பு தானம் கட்சி சார்ந்ததாக நம்ம தமிழக வெற்றிக்காரர் பதிவு செய்துள்ளது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். திருமதி எஸ் கமலி அக்கா அவர்களுக்கு கொண்டாடை பகுதி கௌரவிப்பார். திருப்பூர் மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவர் மனோன்மணி மேம் மருத்துவர் அவர்களுக்கு கொண்டாடை பகுதி கௌரவிப்பார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலை அவர்களையும் திருப்பூர் அரசு மருத்துவமனை மேடம் அவர்களையும் மற்றும் நம்பிக்கை அவர்களுக்கு ரஹீமன் அவர்களையும் மற்றும் அமுதராஜன் அவர்களையும் மற்றும் அவிநாசி நகரம் ஒன்றியத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் எல்லாருக்கும் வருகை அமைக்கின்றேன். இது ஒரு அருமையான விழா. இதுவரைக்கும் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. பட் உடல் உறுப்பு தானம் பதிவுங்கிறது மிகவும் ஒரு அருமையான விழா. என்னன்னா, நம்ம இருக்கிற வரைக்கும் இன்னமும் நல்ல வேலைகள் பண்ணியிருப்போம், யாரும் நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்போம். பட் இறந்த பிறகு நம்முடைய உடலுக்குரிய உறுப்புகளை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உயிர் வாழ வைக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை நமக்கு இந்த முகாம் மூலமாக இறைவனுக்கு எனக்கு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் விழாவில் சிறப்பாகவும் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கும் ரஹீமன் அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் விழாவிற்கு வருகிறது தெரிவித்துக் கொண்டிருக்கும் மாண்பு அமைச்சர் அவர்களையும் மனோன்மணி மேடம் அவர்களையும் அமுதராஜன் அவர்களையும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். இம்முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ள திருப்பூர் தலைமை அரசு கல்லூரி மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் மனோன்மணி மேம் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இனிய காலை வணக்கம். அந்த விழாவிற்கு பல விழாவில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்க வந்திருக்கோம். நமது கால்நடைத்துறை அமைச்சர் அவிநாசி எம்எல்ஏ திருமதி கமலி அவர்களையும், நம்பிக்கை அமைப்பு ரஹீம் அவர்களையும், அவிநாசி மோகன் அவர்களையும் மற்றும் இங்கு உடல் உறுப்பு தானத்திற்காக பதிவு செய்ய வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் முதலில் பாராட்டி வரவேற்று என்னுடைய துவங்குகிறேன். ஆக்சுவலி இந்த உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகையாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அவேர்னஸ் வந்து நீங்கள் எல்லாம் போய் கொடுக்கணும். ஸோ இருந்த வரைக்கும் உடல் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் சில உறுப்புகள் வந்து நமக்கு தானம் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து சிறுநீரகம், 2 சிறுநீரகம் வச்சு ஒரு சிறுநீரகம் தானம் கொடுக்கலாம். அதுவும் நமக்கு சொந்தக்காரங்க தான் கொடுக்க முடியும். வேறு ஏதாவது காசு கொடுக்குறதோ இல்லைன்னா தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. சொந்த ரத்த பதார்களுக்கு நம்ம சிறுநீரகம், கிட்னி தானம் பண்ணலாம். உயிரோடு இருக்கும்போது செய்ய முடியும். அதே மாதிரி இப்போ வந்து ஈரல், லிவரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் உயிரோடு இருக்கும்போது
தானம் கொடுக்கலாம். சிறுநீரகத்தில் 2 சிறுநீரகத்தில் 1 சிறுநீரகம் தானம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து உயிருடன் இருக்கும் பொழுது நம்ம கொடுக்கலாம். ரத்த தானம் அனைவருக்கும் தெரியும். ஸோ அதை வந்து நமக்கு அது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் நிறைய தடவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 50 தடவை 100 தடவை கொடுக்குறவங்கலாம் கொடுக்குறாங்க. அது அனைவருக்கும் தெரியும். பட் உடல் உறுப்பு தானம் அப்படின்னு இருக்கும்போது உயிருடன் இருக்கும்பொழுது இந்த உறுப்புகள் நம்ம தானம் கொடுக்க முடியும். பட் மற்ற உறுப்புகள் இப்போ நுரையீரல், இருதயம், கண் வந்து கண் தானமும் இப்போ நிறைய விஷயம் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஸோ நமக்கு அந்த கண் தானம் வந்து பதிவு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஒருத்தர் இறந்த உடனேயும் கண் மருத்துவருக்கோ இல்லை கண் ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னால் அவங்க வந்து அந்த கண் விழிகள் மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. மொத்த கண் மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. உள்ளுக்குள்ள கூட அந்த காரணியாக சொல்கிறத டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விழித்திரை காரணியாக வந்து தானம் கொடுக்கலாம். பட் உயிரோடு இருக்கிறப்ப நம்ம கொடுக்குறதுல உயிர் எடுத்த விட நம்ம உடனே உயிர் போகணும்னு சொன்னால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்து அந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் அவங்க அதுக்கான ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அந்த கண்டு விழித்திரை வந்து உபயோகப்படுத்திக்குவாங்க. ஸோ அது வந்து கண்டானம் பண்ணிட்டு அது ரொம்ப வருடங்களாக போயிட்டு இருக்கு. பட் இப்போ சமீப காலமாக உறுப்பு தானம் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறக்குறவங்க, மூளை சாவு அடையிறது, அவங்க அந்த மாதிரி மூளை செயலிழந்து போகுது. பட் மற்ற உறுப்புகள் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் மூளை சாவு பற்றியாக டிட்டாச் பண்ணி அதுக்கான சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. நரம்பு டாக்டர்லாம் பார்த்து அவங்க மூளை இதுக்கு மேலே ரொம்ப வேலை செய்ய முடியாது அப்படின்னு அந்த அவங்களுக்கு தானம் பண்ணுறதுக்கான உறவினர்கள் ரெடியாக இருந்தால் அந்த உறுப்புகள் உதாரணத்துக்கு இருதயம், நுரையீரல், கிட்னி எல்லாமே வந்து நம்ம தானம் முடியும். ஸ்கின்னு கூட வந்து தானம் வந்து ஸ்கின் பேக் இருக்குது, எலும்பு போன் மேரோ எல்லாமே வந்து நம்ம தானம் கொடுக்கலாம். எலும்புகள் எல்லாமே தானம் கொடுக்கலாம். ஸோ அந்த விழிப்புணர்வு தான் இன்னைக்கு ஏற்படுத்துறதுக்காக இந்த விழா. ஸோ அதை முன்னெடுக்கிற திரு அஜித் அவர்களே பாராட்டணும். ஸோ இது வந்து அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் மூளை சாவு அடைந்தவங்களோட உறுப்புகள் எடுத்து அவங்களோட அனைத்து சொந்தங்கள் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி அவங்களோட ஒப்புதலுக்கு தெரிஞ்சுதான் பண்ண முடியும். அதில் உடல் உறுப்பு தானத்துக்கு அனைவரும் முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து அதுக்கான கன்சென்ட்லாம் சைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வந்து அவங்க அந்த ஃபார்ம் வச்சு உறவினர்கள் அதை மேற்கொண்டு அந்த நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ ஒரு சிலர் வந்து உடலுக்கு வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவ பயன்பாடு எஜுகேஷனுக்காக டொனேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ உடல் வந்து மொத்தமாக இறந்ததுக்கு அப்புறமே அது சிலர் வந்து உயிரிழப்பு வச்சாங்க. அவங்க ஃபேமிலி வந்து நம்ம வீட்படி உடம்பு எப்படி வந்து உங்களுக்கு அனாட்டமிக் சொல்லுவோம். ஸோ எப்படி மனித உடல் எந்த மாதிரி இருக்குது என்னன்னு பார்க்குறது அந்த டொனேஷனில் பாடி இறந்த பாடி சிலர் வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஸோ அதை கொண்டு போய் புதைக்கிறதோ இல்லைன்னா எரிக்கிறதோ செய்கிறதுக்காக அந்த உடலுக்கு வந்து மருத்துவ கல்லூரி பயன்பாடுக்கு தானம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அது வந்து இறந்து வேற எந்த உறுப்புகள் எடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து அதுவும் ஒரு தானம் இருக்குது. எஜுகேஷன் கொடுக்குறது. மற்றபடி உறுப்புகள் மற்றவங்களுக்கு இப்போ 2 கிட்னி ஒருத்தர் எடுக்கிறாங்க, இறந்ததுக்கு மூளை சாப்பிட்றோம்னா 2 பேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 நுரையீரல் ஆளுக்கு ஒரு நுரையீரல் அதுவும் அந்த தனியாக இருக்குது. அதுக்கான ஒரு டிரான்ஸ்பிளான்ட் அமைப்பு இருக்குது. அதனால் நமக்கு இப்போ நம்ம சொந்தக்காரங்க நான் ஒருத்தர் இறந்துட்டாங்க எங்கள் சொந்தத்தில். ஸோ அவர் வந்து என்னோட சொந்தத்தில் ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதுக்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு அமைப்பு இருக்குது. அதில் வந்து எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறபடி தான் எல்லா ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த டிரான்ஸ்பிளான்ட் படி தான் போயிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு என்ன தெரியாது. ஸோ அந்த அவேர்னஸ் தான் இன்றைக்கி விழாவில் வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு முன்னெடுப்பு இது. ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அவிநாசி அரசு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் நம்பிக்கை நமது அமைப்பு சார்பாக இணைந்து நடத்தும் இந்த உடல் உறுப்புக்கான பதிவு முகாமிற்கு வருகை தந்துள்ள நமது மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் திருமதி எஸ் கமலி அவர்களை வருகை வரவேற்கிறேன். மற்றும் முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மனோன்மணி மேடம் அவர்களையும் வருகை வரவேற்கிறேன். மற்றும் நம்பிக்கை நமது அமைப்பை சேர்ந்த ரஹீம் சார் அவர்களையும் வருகை வரவேற்கிறேன். உடல் உறுப்பு தான பதிவு முகாம் பதிவுள்ள பொதுமக்கள் மற்றும் கலை தோழர்களையும் வருகை வரவேற்கிறேன். இந்த உடல் உறுப்பு தானம் வந்து ரொம்ப தானத்தில் சிறந்த தானத்தில் உடல் உறுப்பு தானம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இது வந்து நம்ம உடல் உறுப்பு தானம் வந்து நம்ம இல்லாத நேரத்துலையும் அடுத்த மனித உயிர்களை மனிதநேயத்துடன் அடுத்த உயிர்களை வாழ வைக்க அவங்க இந்த உலகத்தில் இயங்க கடவுள் ஆசீர்வாதத்தோட நம்ம அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சேவை தான் இது ரொம்ப பெருமையான விஷயம்தான். இதோட விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் சென்றடையணும். அந்த விதத்தில் இங்கே நம்ம தமிழர் வெற்றி கழகத்தின் சார்பில் கட்சி சார்பில்
நடத்தக்கூடிய இந்த உடலுறுப்பு தான பதிவு முகாம் வந்து மிகச் சிறப்பான ஒன்று. இது எல்லா விழிப்புணர்வு மூலிமா எல்லா மக்களுக்கும் சென்றடையணும். உடலுறுப்பு தானம் எல்லாரும் செய்யணும் வரணும். உடலுறுப்பு தானம் பார்த்தீங்கன்னா நம்ம இதயம், கல்லீரல், கணையம், உடல் சமணம் எல்லாமே நம்ம உடலுறுப்பு தானம் பண்ணலாம். கண் தானம் எல்லாம் பண்ணலாம். மூளைச்சாவு ஏற்பட்டால் அது மூளைச்சாவு ஏற்பட்டவங்க கூட மருத்துவர் அனுமதியோட அந்த உறவினர்களோட அனுமதியோட நம்ம உடலுறுப்பு தானம் செய்ய முன் வரலாம். அந்த வகையில் நம்ம உடலுறுப்பு தானம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. முதலே சொன்னதுதான் ஏன்னா மனிதர் வந்து நம்ம இல்லாத நேரத்துலையும் அடுத்த மனிதர்கள் வந்து உலகத்தில் வாழ நம்மளால் முடிஞ்ச உதவி தான் இருக்குது. இருக்கும்போது நிறைய உதவி செய்யணும் மனிதர்கள் மக்களுக்கு. அதே மாதிரி நம்ம இல்லாத நேரத்துலையும் நம்ம மூலிமா அவங்க வாழ்க்கையும் அவங்க வாழ்றதுக்கு நம்ம உதவியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அது ரொம்ப பெருமையான விஷயம் தான். இதை வந்து எல்லா மக்கள்கிட்ட சென்றடையணும். விழிப்புணர்வு உடலுறுப்பு தானம் எல்லாரும் பண்ணுற முன் வரணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் முன் வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. விளக்க உரை வழங்க தமிழ்நாடு மாநில தலைவர், தமிழ்நாடு மகளிர் மருத்துவ சேவை மையம், நம்பிக்கை நமது அமைப்பு, தமிழ்நாடு டாக்டர் MD ரஹீம் அபுராத் சார் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள நமது தமிழகத்தினுடைய கால்நடைத்துறை அமைச்சர் கண்மணி மேடம் அவர்களையும், நமது திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மிகச் சிறப்பாகவும் எந்நேரம் கூப்பிட்டாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் திருமதி மனோன்மணி மேடம் அவர்களையும், தாவேகாவினுடைய அவிநாசி நகர செயலாளர் திரு மோகன் அவர்களையும், உடல் உறுப்பு தானத்தின் அரசு சார்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கும், இதுவரை நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் கோவை திருப்பூர் மாவட்டத்தினுடைய உடல் உறுப்பு தானத்தினுடைய பொறுப்பாளர் திரு அமுதராஜன் அவர்களையும், மேலும் தாவேகாவினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட, மாநகர, ஒன்றிய மற்றும் கிளை நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருகவென என்னுடைய எமது நம்பிக்கை நிர்வாகிகள் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமச்சி கொள்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நிதானமாக கேளுங்க. முக்கியமான விஷயம் இது. மேடம் இருக்காங்க, கண்டிப்பாக மேடம் கன்வே பண்ணுவாங்க. தமிழக அரசுடைய காப்பீடு திட்டம் கவர்மெண்ட் வாங்கினது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கணக்கெடுக்க. இந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கிட்ட உள்கட்டமைப்பு குறைவு. ஸோ இவங்க 4 இன்சூரன்ஸுக்கு பிரித்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு. எண்டு இந்தியா, விடா, மீடியா அசிஸ்ட், HITPன்னு 4 இன்சூரன்ஸ்க்கு பிரித்து கொடுத்துறாங்க. இதில் வந்து எண்டு இந்தியா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, மீடியா அசிஸ்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதில் விடான்னு ஒரு நிறுவனம் ஒரு நோயாளிக்கு காப்பீடு திட்டத்தில் சர்ஜரி பண்ணி கொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஜேடி கண்ட்ரோலுக்கு எப்படின்னா என்கொயரி போட்டுருவாங்க. ஜேடிக்கு என்ன தெரியும்? என்கொயரி போடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அந்த நோயாளி கடைசி வரைக்கும் ஆப்ரேஷனே பண்ணிக்க மாட்டாங்க. இது மாதிரி ஈரோட்டில் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒன்று இப்போ வந்திருக்கக்கூடிய HITPA பேர் சொல்லி சொல்ல கேட்டுங்க. டாக்டர் லோகேஸ்வரன், எல்லா டாக்டரும் நம்ம தப்பு சொல்லல. ஒரு குடும்பத்தில் ரேஷன் கார்டு இருக்கு, நம்ம அவிநாசி நகரத்தை சார்ந்தவங்க. அதில் 2 பசங்க, அப்பா அம்மா. ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு. இன்கம் டேக்ஸ் கட்டினாக்கா he is not eligible for scheme. இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களும் பென்ஷன் வாங்குறவங்களும் GST கட்டுறவங்களும் காப்பீடு திட்டத்தை அனுமதி இல்லை. என்ன பண்ணுறாங்க? அந்த மகனுடைய அப்பாவுக்கு ஓப்பனர் சர்ஜரி கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னாக்கா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அது அமைச்சருக்கு போதும், அமைச்சர் பண்ணி கொடுங்கன்றாங்க. என்ன பண்ண இன்சூரன்ஸு? மிஸ்டர் லோகேஸ்வரன் அந்த இன்கம் டேக்ஸ் கட்டின மகன் பேர் எடுத்துட்டாங்க. அவர் பேர் எடுத்து 6 மாதம் ஆகுது. இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்து அவர் பேர் ரேஷன் கார்டில் இருந்தால் கூட காப்பீடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். இதுக்காக TNCH ப்ராஜெக்ட் டைரக்டர் நான் கூப்பிட்டு பேசுகிறேன். கடைசி வரைக்கும் அவருக்கு பண்ணவே இல்லை. அந்த HITPங்கிற இன்சூரன்ஸ் உடைய டாக்டர் லோகேஸ்வரன் சொல்றாரு, நீங்க தாங்குறீங்க, நீங்க நிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. காப்பீடு திட்டம்ங்கிறது என்னது இல்லைங்க, அவங்களுக்கு இல்லைங்க, நம்மளுக்கு, நம்ம மாவட்டத்துக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு காப்பீடு திட்டத்தை
எங்க வேணாலும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் பேசலாம். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மருத்துவமனைகளில் காப்பீடு திட்டத்தில் முதல்ல சர்ஜரி பண்ணுறோன்றாங்க, பணம் வாங்கிக்குவாங்க. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, எழுதி வாங்கிக்குவாங்க. என்னன்னு, காப்பீடு திட்டத்தில் நாங்கள் இன்னும் பணம் வாங்கல ஹாஸ்பிட்டலில் எழுதி லெட்டர் வச்சுக்குவாங்க. இப்படி அழுது புலம்படி எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க. தயவு செய்து இந்த இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை இந்த அரசு பயன்படுத்திக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த நெளிவு சுழிவுலாம் தகர்த்து எரிஞ்சிட்டா இந்த காப்பீடு திட்டம் மக்களுக்கு போய் சேர்ந்தாலே எந்த ஆட்சி நடந்தாலும் அந்த ஆட்சி தான் இந்த உலக அழிவு வரைக்கும் நடக்கும். தயவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நம்மளோட நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்குமார் சார் வரல, அவருக்கு இந்த வீடியோ போகணும், இந்த விஷயம் பேசுகிற தகவலை சொல்லுங்க. இப்போ நம்ம சும்மா வந்துட்டு போகல, உடல் உறுப்பு தான முகாம் 50 பேர் 100 பேர் பண்ண போறீங்க. ஆனால் இதுதான் நாளை காலையில் பாருங்க, பல ஹாஸ்பிட்டலில் காப்பீடு திட்டத்தில் கேட்டால் பண்ணி தர மாட்டாங்க. கோயம்புத்தூரில் பெரும்பாலான மருத்துவமனைகளில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கேன்சல் பண்ணி 6 மாதம் வச்சுப்பாங்க. அப்படி பூசாமல் போய் சொல்லுவாங்க. இது மக்களுக்கானது, எல்லாத்துக்கும் கேட்குற கடமை இருக்கு. நான் ஏதாவது இதில் தவறாக பேசியிருந்தா மேடமும் சரிங்க, டாக்டர் மனோன்மணி மேடம் சரி, நீங்களும் சரி, கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. எனவே இந்த உடல் உறுப்புதான முகாமிற்கு வந்து சிறப்பித்த அனைவரையும் நம்பிக்கை நம்பர் சார்பாகவும், தமிழ்நாடு மகளிர் மருத்துவ சேவை சார்பாகவும், தமிழக வெற்றி அவினாசி சார்பாகவும், பெரிதும் முக்கியத்துவம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கால்நடைத்துறை அமைச்சர் சார்பாகவும், நம்ம திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மனோன்மணி மேடம் சார்பாகவும், இங்கு உடல் உழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கும் தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களும் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் முறை நன்றி தெரிவித்துக் கொள்வதற்கு முன்பு, நீங்களும் உடல் உறுப்பு தானம் செய்யலாம். ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு சொன்னால் வந்து அவங்க இந்த உடல் உறுப்பு எடுத்துட்டு போவாங்க. இதுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த உடல் உறுப்பை பொருத்துவாங்க. இது குறிப்பாக பாருங்க, ஜிஹெச் கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி வச்சு காத்துட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான், எந்த காரணத்தை கூட தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு இது போகாதுங்க. அதனால தான் நம்ம திருப்பூர் மெடிக்கல் காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஒத்துழைப்பு நிறைய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். காப்பீட்டு திட்டத்தை பற்றி சிறப்பான விளக்க உரை வழங்கிய ரஹீம் அந்தராஜன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர், அவினாசி சட்டமன்ற உறுப்பினர், நீலகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் எஸ் கமலி அக்கா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். நமது அமைப்பு இணைந்து நடத்தும் இந்த உடல் உறுப்பு தான பதிவு முகாமில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ண நகர செயலாளர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் ரஹீம் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய மருத்துவ உதவிகள் ரஹீம் சார் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தில் அவ்வளோ உறுதுணையாக இருந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மருத்துவ உதவி செய்கிறதுனால நான் நம்மளோட அவினாசி சார்பாக அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பு வழங்கிய கமலி அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உடல் உறுப்பு தானம் குறித்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பல ஆண்டுகளாக நடத்தி வரும் நம்பிக்கை நம்முடைய அமைப்பின் தமிழ்நாடு மாநில தலைவர், தமிழ்நாடு மகளிர் மருத்துவ சேவை மையம் தலைவர் MD ரஹீம்